சாப்பிட்ட உடனே நம்மளுடைய பிராணம் ஃபுல்லாகவே இந்த செரிமானத்துக்கு போயிடும். அப்போ நம்ம ஒரு பயிற்சி கொடுத்து அதை நம்ம இதுக்கு முத்திரைக்கு இழுத்து கொண்டு வந்தோம்னா அது வர பிராண ஆற்றல் வருவது கொஞ்சம் கம்மியாகும். ஒரு முதிரை 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் முதுகெலும்பு நேராக வைத்து பயிற்சி பண்ணிங்கன்னா, பொதுவாக காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறோம், 4லேருந்து 5:30 மணிக்குள்ளே. அது எல்லாராலும் முடியுமான்னு பார்க்கணும். முடியாத பட்சத்தில் பரவாயில்ல, மார்னிங் வந்து ஒரு 7 o'clock 6 to 7 பண்ணிக்கலாம். இப்போ இந்த மழை காலத்தெல்லாம் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடனே அவங்களுக்கு அந்த உடம்புல ஃபீவர் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அவங்களாம் இந்த மாதிரி முத்திரைகள் ஒரு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்றைய நிகழ்ச்சியில வந்து உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு முதிரை மூலியமா எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்ட் பண்ணணும், எங்களுக்கு அடிக்கடி வந்து நோய் வந்துடுது, இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் சக்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான முதிரைகள், உணவு முறைகள் எல்லாம் இருக்கு சார்? பொதுவாகவே நம்ம இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்டையர் பாடி, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதன் வேலைகளை கரெக்டாக பண்ணணும். இப்போ லங்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா லங்ஸ் நல்ல காற்றை உள்வாங்கணும், அசுத்த காற்றை வெளியிடணும். இப்போ இதற்கு எல்லாமே ஆதாரம்னு நம்ம பார்க்கும்போது மனம், எண்ணம். அப்போ அந்த மனம், எண்ணம் அது வந்து நமக்கு எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும். அப்போ தான் இதய துடிப்பிலிருந்து எல்லாமே சீராக இருக்கும். இப்போ கோபப்பட்டால், கவலைப்பட்டால், டென்ஷன் ஆனால் என்ன ஆகுன்னா நம்ம உடம்புல இதயத்தினுடைய துடிப்பு மாறும். அப்போ லிவருக்கு போகக்கூடிய சக்தி ஓட்டம், மற்ற ராஜ்ய உறுப்புகளுக்கு போகக்கூடிய சக்தி ஓட்டம் குறைகின்றது. அப்போ இந்த இம்யூனிட்டி பவர்னு சொல்லும் பொழுது எல்லா அவயங்களும் அதன் வேலைகளை செய்வதற்கு உடலும் மனமும் இடம் கொடுக்கணும். அந்த ரெண்டும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடியதான் முத்திரை பயிற்சி. அப்புறம் இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது வரும் உடல் ரீதியாக மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு முத்திரை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை, மனதில் வந்து ஒரு சாந்தம், ஒரு அமைதி இருக்கும். அப்போது எல்லா உறுப்புகளும் அதனதன் வேலைகளை கரெக்டாக பண்ணக்கூடிய நிலை கிடைக்கும். நம்முடைய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய இதுன்னு பார்த்தோம்னா பிராணன், மூச்சு. அப்போ இந்த மூச்சையும் நம்ம மையமாக வைத்துக்கொண்டு இந்த முத்திரைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் முதல்ல நல்ல சக்தி கிடைக்கும், பிராண ஆற்றல் கிடைக்கும். அப்போ அந்த வகையில் நம்ம இம்யூனிட்டி பவரை நன்றாக எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை ஆதி முத்திரை. இந்த ஆதி முத்திரையை காலையில், மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடம். இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம், கட்டோரில் வச்சு 4 மடிச்சுக்கிட்டோம். இது ஆதி முத்திரை. இந்த முத்திரையில் நல்லா டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல், நல்லா மூச்சை உள்ளெழுக்கிறோம், மெதுவாக மூச்சு வெளியே விடுறோம். அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்ணை மூடி ப்ரீத்திங்கில் மட்டும் வாட்ச் பண்ணிக்கிடணும். நம்மளுடைய உணர்வு தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு 2 நிமிடம். இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு 1 hour கழிச்சு கூட தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 5 முறை 10 முறை கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுகின்றதோ அப்போல்லாம் இது பண்ணும் பொழுது இது இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. அடிக்கடி ஃபீவர் வராது, எல்லா உறுப்புகளுக்கும் பிராணன் சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த முதிரை செய்யும் பொழுது மூச்சில் கவனம் செலுத்துகின்றோம். அப்போ மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே, மூச்சு வெளியிடும் போது வயிறு உள்ள. அப்போ என்டையர் பாடிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். ஸோ இந்த ஆதி முத்திரையை தாராளமாக ஒரு நாளைக்கு 10 முறை கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், 2 நிமிடமாக. அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது எந்தெந்த உடலில் எந்த பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு ஆட்டோமேட்டிக்காக பிராண ஆற்றல் போயிடும், அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும். ஓகே, ஆதி முத்திரையினுடைய பயன்கள் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து நோய் வராமல் நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆதி முத்திரை பண்ணலாம். இப்போ எங்களுக்கு நோய் வந்துருச்சு, இப்போ ஒரு உடல் வலி இருக்கு, இல்லை மனசோர்வா இருக்கு, பாடியே ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த மாதிரி நேரங்களில் என்ன முத்திரைகளை பயன்படுத்தும்? இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு உடம்புல பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கணும். அதற்காக பிராண முத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவரில் வச்சுக்கணும். இது பிராண முத்திரை. பயிற்சி பண்ணுறவங்க கை மடியில் வச்சுக்கலாம். இதுலேயும் நல்லா ஒரு 5 times மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல், அந்த மாதிரி ஒரு 5 முறை டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல் பண்ணிவிட்டு 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள்.
இது நம்ம வந்து உடல் சோர்வு மனச்சோர்வாக இருக்கும்போதும் பயிற்சி பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக ஃபீவர் சிம்டம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பிராண முத்திரை பண்ணும் பொழுது நமக்கு என்டையர் பாடிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். இதனுடைய பேரே பிராண முத்திரை. அப்படிங்கும்போது உடலில் ஒவ்வொரு அணுக்களுக்கும் பிராண ஆற்றலை நன்றாக கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வை நீக்கக்கூடியது, ஒரு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இம்யூனிட்டி பவரும் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமக்கு நன்றாக கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து உடல் நோய்கள் வராம தவிர்க்கிறதுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர்ஸா என்ன மாதிரியான முத்திரைகள் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க சொன்னீங்க. குறிப்பா இந்த உடலுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் மனம் சார்ந்த பிரச்சனையே நம்ம உடலுக்கு ஒரு விதமான சோர்வை வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மனம் சார்ந்த பிரச்சனை நமக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, திடீர்னு ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடுவோம், என்ன பண்றேன்னு தெரியாது, எதுலையுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மனநிலைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார்? நிச்சயமாக நம்ம உடம்புல பஞ்சபூதங்களால தான் இந்த உடல். அப்போ மனதில் ஏற்படுகின்ற நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பய உணர்வு இல்லைன்னா ஒரு விரக்தி மனப்பான்மை இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம பஞ்சபூதத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று உடம்புல உஷ்ணம் அதிகமாகிடும். இப்போ ஒருத்தர் கவலைப்பட்டுட்டே அதிகமாக கவலைப்பட்டார்னா உடம்புல ஹீட்டு தன்மை அதிகமாகிடும், நுரையீரலோட இயக்கம் சரியாக இருக்காது. பய உணர்வு வந்துச்சுன்னா சிறுநீரக பை நன்றாக இயங்காது. அப்போ இதெல்லாம் சரி செய்வதற்கு முத்திரையில் பஞ்சபூதத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி இந்த மாதிரி 4 விரல் குவித்து வச்சுக்கணும். இதில் நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல் 5 டைம்ஸ். இந்த மாதிரி 5 முறை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் போகிறோம். மனதில் ஏற்பட்ட அந்த விரக்தி, ஒரு சோம்பல், ஒரு பய உணர்வு, இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி, இது எல்லாமே கிராஜுவலாக நீங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு உடலுக்கும் நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும், மனமும் ஒரு சாந்தமான மனநிலை நோக்கி செல்லக்கூடிய நிலை கிடைக்கும். ஓகே. பொதுவாக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குற நிறைய நேயர்கள் வந்து கேட்கறது என்னன்னா, முதிரைகள் செய்யும்போது எங்களுக்கு உடல் வந்து சூடாகிற மாதிரி இருக்கு, ஒரு ஹீட்னஸ் ஒரு வார்ம்னஸ் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன சார்? பொதுவாகவே முதிரைகள் நான் அடிக்கடி சொல்வது 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் பயிற்சி பண்ண போகிறோம். நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸில் ஒரு முத்திரை பயிற்சி பண்ணுவாங்க, அது தேவையில்லை. அந்த மாதிரி அரை மணி நேரம் பண்ணுறது தியானமாக மாறிவிடும். அப்போ மெடிடேஷனில் போகும்போது தான் உங்களுக்கு உடலில் ஹீட்டினுடைய தன்மை அதிகமாகும். இப்போ நம்ம பார்த்த அந்த முத்திரைகள் எல்லாமே இதெல்லாம் பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடியது. உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் இந்த முத்திரை பண்ணிங்கன்னா சமமாயிரும், குளிர்ச்சி அதிகமாக இருந்தாலும் சமமாயிரும். ஒரு முத்திரை 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் முதுகெலும்பு நேராக வைத்து பயிற்சி பண்ணிங்கன்னா அதனால நமக்கு ஹீட்டோ அந்த மாதிரி எதுவுமே வராது. ஓகே. ஸோ இந்த முதிரைகள் செய்யறதுக்கான சரியான நேரம் அப்படி ஏதாவது இருக்கா சார்? பொதுவாக காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறோம், 4லேருந்து 5:30 மணிக்குள்ளே. அது எல்லாராலும் முடியுமான்னு பார்க்கணும். முடியாத பட்சத்தில் பரவாயில்ல, மார்னிங் வந்து ஒரு 7 o'clock 6 to 7 பண்ணிக்கலாம். எம்டி ஸ்டமக்கில் பண்ணும்போது ரிசல்ட் நன்றாக இருக்கும். இன்கேஸ் சார் முடியல சார் மறந்துட்டேன் அப்படின்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டு 2 hours கழித்து 10 மணி கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது. மதியம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே, இரவு 4லேருந்து 5:30 6 மணிக்குள்ளே மாலை நேரம், அந்த நேரத்தில் பண்ணும்போது பெனிஃபிட் நன்றாக இருக்கும். இன்கேஸ் மறந்தால் கூட சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 hours கழிச்சு பயிற்சி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வயிற்றுல உணவு இருக்கும்போது முதிரைகள் செய்யக்கூடாது. சாப்பிட்ட உடனே நம்மளுடைய பிராணம் ஃபுல்லாகவே இந்த செரிமானத்துக்கு போயிடும். அப்போ நம்ம ஒரு பயிற்சி கொடுத்து அதை நம்ம இதுக்கு முத்திரைக்கு இழுத்து கொண்டு வந்தோம்னா அது வர பிராண ஆற்றல் வருவது கொஞ்சம் கம்மியாகும். அதனால எம்டி ஸ்டமக்கில் பண்ணும்போது நன்றாக இருக்கும். பொதுவாகவே மெடிசன் எடுத்தால் கூட என்ன சொல்லுவாங்க, காலையில் எழுந்தோடனே ஆயுர்வேத சீத்தாலாம் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்க, ரிசல்ட் நல்லா இருக்கும்பாங்க. அதே கோட்பாடு தான் இந்த முத்திரைக்கு. ஓகே. பொதுவாக இந்த நோய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முதிரைகள் வந்து தீர்வு கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தொடர்ந்து முதிரைகள் செய்யும்போது அதற்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த முதிரைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கிரானிக் ஒரு டிசீஸ் இருக்குது, இப்போது சர்க்கரை நோயினே நம்ம எடுத்துக்கலாமே, ரொம்ப வருஷமாக மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, இதுலேருந்து மீண்டு வரவே முடியல, டோஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு நோய் நிலையில் இருக்கிறவங்க முதிரைகள் எவ்வளோ நாள் செய்யும் போது இதுலேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும்? நிச்சயமாக ஒரு மண்டலம் நம்ம சொல்கிறோம் 48 நாட்கள். சிலர் நீங்கள் சொல்ல மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் சுகர் இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த 2 மண்டலம் 48 நாட்கள் மாதிரி 48 நாட்கள் இடைவிடாமல் பயிற்சி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா முதல்ல கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம அதை வந்து சுகராக இருந்தாலும் சரி, வேறு பிபியாக இருந்தாலும் சரி, கட்டுக்கோப்புக்கு நிச்சயமாக கொண்டு வந்துடலாம். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி. ஆமாம் சார், நீங்கள் உணவு முறையில் சொல்லும்போது உணவு முறை ஒழுக்கம் அப்படின்னே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ முதிரைகளோடு சேர்ந்து இந்த உணவு கட்டுப்பாடும் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமாக இப்போ நம்ம இம்யூனிட்டி பற்றி பேசிட்டு இல்லை, அந்த இம்யூனிட்டி பவரே நன்றாக வரணும் அப்படின்னா
காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே சாப்பிட்றோம். நிறைய பேர் நான் அந்த பிஸியாக இருக்கிறேன் 11 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. அது வந்து உடம்புல கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிரும், ஹீட் அதிகமாயிரும். அப்போ காலை உணவு 8லேருந்து 8:30க்குள்ள மிதமான உணவு, அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. மைதாவினாலான உணவு வேண்டாம். அதே மாதிரி மதியம் 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே மதிய சாப்பாடு சாப்பிட்றணும். மதியம் வந்து நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சாதத்தை குறைத்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். அந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கணும். காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கிடணும். இரவு 7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இம்யூனிட்டி பவர் நமக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா அத்திப்பழம் கிடைக்கும், அதை உணவில் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் கிடைக்கும், உணவில் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். அது மாதிரி உலர்ந்த திராட்சை உணவில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா நிச்சயமாக இம்யூனிட்டி பவரும் நன்றாக இருக்கும், உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இம்யூனிட்டி பவர் அப்படின்னு நம்ம பேசும்போது பொதுவாக இது குழந்தைகளுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ குழந்தைகள் இந்த முதிரைகளை செய்யலாமா? எந்த வயசுல இருந்து செய்யலாம்? நிச்சயமாக குழந்தை, நீங்கள் யாருக்குன்னே சொல்லியிருக்கேன், அந்த ஆதி முத்திரை குழந்தை தூங்கும் பொழுது இப்படி தான் தூங்கும். அப்போ பாருங்கள், இயற்கையாகவே இயற்கை வந்து இறைவன் வந்து அந்த குழந்தைக்கு இந்த முத்திரை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி குழந்தை தூங்கும் பொழுது உடம்புல இம்யூனிட்டி பவர் நன்றாக கிடைக்கும். ஆகையினால இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. தாராளமாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட இந்த முத்திரைகளை நல்லா 2 நிமிடம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். இப்போ இந்த மழை காலத்தெல்லாம் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு அந்த உடம்புல ஃபீவர் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அவங்களாம் இந்த மாதிரி முத்திரைகள் ஒரு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து உடலில் வந்து நோய்கள் வரக்கூடாது, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கணும், இந்த இம்யூனிட்டி பூஸ்டருக்கு என்ன மாதிரியான முதிரைகள் இருக்குது, உணவு முறைகள் இருக்குது, முதிரைகளை நம்ம எவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.